இப்போது நமக்கு இந்த ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் தேவையில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வெரி குட். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு நம்பரை வாங்கி இன்ட்டு 2 பண்ணி இதுக்குள்ளேயே சேவ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா UI UXல? ஞாபகம் இருக்கா? இப்போ ஏன் பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்பை காமிக்கிறதுக்காக அதை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் I1 வந்து என்ன பண்ணணும்? I1 டாட் வேல்யூ டாட் டு ஆர்னல். எப்போயுமே ஆர்னல் போட்டுக்கணும். வேர் ஏக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாமா? ஏக்கு வந்து நம்ம இந்த மாதிரி இன்ட்டுன்னு கொடுத்துக்கலாம், தெரியும்ல. ஆனால் இன்ட் கொஸ்டின் மார்க் கொடுக்கணும் இப்போ. ஏன்? ஏன்னா ஆர்னல் வருது. ஸோ நீங்கள் வெறும் இன்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது எரர் காட்டும். ஏன்னா நீங்கள் ஆர்னல்ல ரிட்டர்ன் பண்ணுறீங்க. அப்போ நல் வந்துச்சுன்னா அதுக்குள்ளே சேவ் ஆகாது. ஸோ நல்லும் சேவ் ஆகணுங்கிறனால நீங்கள் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறீங்க. புரிஞ்சா எல்லாத்துக்குமே? குட். இப்போ நம்ம ஏக்குள்ள வந்து இது நீங்கள் கொடுக்காம உள்ள தெரியும்ல, இது என்ன கான்செப்ட்னு தெரியும்ல. இது கொடுக்காம விட்டா கம்பைலர் அதுவே எழுதிக்கும். வேணா நீங்களா கொடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஏக்குள்ள ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் இது வந்து ஏக்குள்ள ஏதாவது இருக்கா இல்லையான்னு பார்த்து, அப்படி இல்லைன்னா அதுக்குள்ள போகிறது. இதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஏக்குள்ள நல் இல்லைன்னா மட்டும் உள்ள வரும். நல்லா இருந்துச்சுன்னா இதை ஸ்கிப் பண்ணிட்டு எதுவுமே நடக்காமல் இருந்துக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்ட்டு 2 பண்ணி இதுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம்? I1 டாட் வேல்யூக்குள்ளேயே தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். அப்போ I1 டாட் வேல்யூ ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு இதுக்குள்ள நம்ம வந்து ஏவை ஸ்டோர் பண்ணணும். ஏவை இன்ட்டு 2 பண்ணி. ஆனால் அது எரர் காட்டும். ஏன்? ஏன்னா I1 டாட் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கு. நீங்கள் எப்படி போய் ஒரு இன்டீஜரை கொண்டு போய் ஸ்ட்ரிங்குக்குள்ளே சேவ் பண்ண முடியும்? முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இதை 2 ஸ்ட்ரிங்காக மாற்றணும். அப்போ இதுக்கு ஒரு ப்ராக்கெட்டை போட்டு இதுக்கு டாட்டு 2 ஸ்ட்ரிங் பண்ணிங்கன்னா போதும். இது எல்லாத்துக்குமே புரிஞ்சா? வெரி சிம்பிள், ரைட்? இப்போது நம்ம ரன் பண்ணோன்னா நமக்கு டெவலப் ஆகிட்டே போகணும். பட் கொஸ்டின்னா எவ்வளோ நேரத்துக்கு டெவலப் ஆகுங்கிறது தான் கொஸ்டினே. ஓகே, இங்கே தான் நீங்கள் இன்ட்டுக்கும் மிச்சம் இதுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. இப்போ நான் 1 கொடுத்துட்டேன்னா 2 ஆகுதா, 4 அப்படியே ப்ளஸ் ஆகிட்டே போதா, ஒரு லெவலுக்கு மேலே 0 ஆயிடுது. தெரியுதா? ஸோ 1ல் ஆரம்பித்தோம். 4 டிஜிட்ஸு, 5 டிஜிட்ஸு, 6 டிஜிட்ஸு, 7 டிஜிட்ஸு, 8 டிஜிட்ஸு, 9 டிஜிட்ஸு, 10 டிஜிட்ஸு, 11 டிஜிட்ஸு, 11th ஏதோ -11 ஆயிடுச்சு. அப்புறம் 0 ஆயிடுச்சு. இன்ட்டுனால இதுக்கு மேலே ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ லாங்குனால எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்க்கலாமா? லாங்கும் இன்ட்டு 1 தான். என்னன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைட்ஸ் கிடைக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய நம்பர்ஸ் போக முடியும். எவ்வளோ தானே? ஸோ ஒரு 1ங்கிற ஒரு நம்பரை வச்சுட்டு டபுள் பண்ணிட்டே போவோம். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 வரைக்கும் போயிட்டு தான் முடிச்சிருக்கு. புரியுதா? ஃபார் மோர் பிகர் இது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், 4 பிட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 பிட்ஸ் இருந்தால் 0 0 0 1 1 0 1 1 4 நம்பர் தான் சேவ் பண்ண முடியும். ஆனால் வெறும் ஒரு பிட் ஆட் பண்ணால் நீங்கள் 8 நம்பர் சேவ் பண்ண முடியும். 0 0 0 0 0 1. ஏன்னா இது 0 இருக்கிறதுக்கு நீங்கள் 4 சேவ் பண்ண முடியும். இது 1 இருக்கிறதுக்கு மறுபடியும் 4 சேவ் பண்ண முடியும். ஒவ்வொரு பிட் ஆட் பண்ணுறப்ப இது டெவலப் ஆகிட்டே போகும். அப்போ நீங்கள் ஒரு பைட்டே எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நம்பர்ஸ் ஆட் 8 பிட்டு எக்ஸ்ட்ரா கிடைச்சிது. அப்போ நீங்கள் எவ்வளோ பண்ண முடியும்? இது வந்து 2 பைட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், 4 பைட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ எவ்வளோ பெரிய நம்பர் சேவ் பண்ணலாம். இதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜ். இதை விட பெருசாக இருக்கும் ஃப்ளோட்டு. ஆனால் என்னன்னா ஃப்ளோட் வந்து பாயிண்ட்டையும் சேர்த்தியே ஹேண்டில் பண்ணும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் யூனிட் ஞாபகம் வருதா? பென்டியம் ப்ராசஸரில் அது வந்து பாயிண்ட்ல இருக்கிற அரித்மெட்டிக் ஹேண்டில் பண்ணுறதுக்காக தானே இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படியும் நான் நெக்ஸ்ட் வீக் வந்து இதை சொல்லி தருவேன். நான் இது அவசர அவசரமாக இந்த வீக்கே முடிச்சாகணும், இவ்வளோ ப்ரெஷராக முடிக்கிறது காரணமே நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக உங்களுக்கு இதை பற்றி கிளாஸ் எடுக்க போகிறேன். ப்ராசஸர் கிளாஸ் தான் ரீடீச் பண்ண போகிறேன். ஸோ அதை ரீடீச் பண்ணுற வீடியோவை மெயினாக இதை வீடியோவில் பார்க்குறவங்களும் சரி நீங்களும் சரி அதை ஒழுங்காக பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இட் வில் மேக் ஃபார் மோர் பெட்டர் சென்ஸ்.
அதில் வந்து உங்களுக்கு ரைட் ஃப்ரம் எப்படி ஒரு சிம்பிள் ஆர்கேட் அன்கேட்டை செய்யறதுலேருந்து ஒரு பென்டியம் ப்ராசஸர் எப்படி செய்கிறாங்கிற வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். ப்ரிஃபரபிளி i9 i7 எப்படி செய்கிறாங்கிற வரைக்குமே சொல்லி கொடுத்துருப்பேன். அது அப்பயே சொல்லி கொடுத்துருப்பேன். பட் ஆப்வியஸாக உங்களுக்கு ஃபுல்லாக ஞாபகம் இருக்காது. அதை தெரிஞ்சு இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப சாலிடான ஒரு பேஸ் உங்களுக்கு. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் வித் 1. இப்போ ஃப்ளோட்டுக்கு பார்ப்போமா? பார்த்தீங்களா கடைசியில் ஒரு 0.0 வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ புரியுதா? நான் அந்த 0.0 நான் 1.0 கொடுக்கவே இல்லை. நான் சொன்னது புரியுதா? இப்போ இ வந்துச்சு. ஈனா ஒன்றும் இல்லை, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. 1.3 × 10⁸ அவ்வளோதான். அப்படின்னா 8 டிஜிட் இருக்குதுன்னு அர்த்தம். எக்ஸ்போனன்ட் அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் பண்ண அது எத்தனை டிஜிட் நீங்களே பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா 11 12 13 14 15 16 இத்தனை இதுலேயே போகுது. அப்போ இதனால் எவ்வளோ பெருசாக போக முடியும்னு தெரியுதா? இதுவே பாருங்க 25 26 27 28 இதுக்கு எண்டே எல்லாம் போயிட்டே தான் இருக்கும். இது அவ்வளோ பெருசு இதனால் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போதான் இன்ஃபினிட்டி 37 வரைக்கும் வந்துருச்சு. இதனால 37க்கு மேலே தான் தாங்க முடியல. அதுவே டபுளுக்கு பார்ப்போம் எவ்வளோ போகுதுன்னு. தேங்க்யூ. ஸ்விஃப்டில் பண்ண தேவையில்லை தெரியுமா? ரன்னே பண்ண தேவையில்லை. அப்படியே ப்ரிவியூவில் போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த ஞாபகத்தில் இதுக்கு வேறு கை வலிக்குமே. பார்த்துக்கோங்க 13 14 இதை தெரியுதா? பாயிண்ட்டும் நிறைய வருது தெரியுதா உங்களுக்கு? இத்தனை பாயிண்ட் ஃப்ளோட்டில் வரல. இது வந்து மோர் ப்ரிசைஸாக இருக்கும். உங்களுக்கு வேல்யூஸ் வந்து மோர் அக்யூரேட்டாக கிடைக்கும். ஸோ அந்த சயின்டிஃபிக் கால்குலேஷன் மாதிரிலாம் போகிறப்ப நம்ம யூஸ்வலி டபுள் யூஸ் பண்ணிக்குவோம். நம்மளாம் அவ்வளோலாம் பண்ணவா போகிறோம்? ஸ்னேக் கேம் செய்ய போகிறோம். பார்த்தீங்களா 38 39 போகுது பார்த்தீங்களா? இது போயிட்டே இருக்கு. அதான் பிரச்சனை. டபுள்லாம் ரொம்ப பெரிய நம்பருக்கு போகும். பாப்போம் ஒரு 65 70 வரைக்கும் போவோம். ட்ரை பண்ணுவோம் 100 அடிக்கிறதுக்கு. உட்காந்து நான் தான் நம்பிட்டு இருக்கேன். உங்களுக்கு எஸ் சார். ஐயோ விரல் வலிக்குதே. அப்படின்னா 95 டிஜிட்ஸ் அதனால கால்குலேட் பண்ண முடியுது. ஸோ இதுக்கு வந்து நிற்கவே நிற்காது. இதுவும் நிற்கும். ஆனால் ஒரு பாயிண்ட்ல இதுவும் நின்றுதான் அவனார் வழியே கிடையாது. ஆனால் அதுக்கு வந்து நம்ம கைக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை. இதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன இது பண்ணலாம். × 2000 பண்ணலாம். ஏன் அது பண்ணுறதே ஒன்று பெருசாக பண்ணுவோம். இப்படி பண்ணோம்னா வேணா பெருசாக ஆடிட்டு போகும். அப்போ வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி 153 300 வரைக்கும் போகுது. நல்ல வேலை இவ்வளவு நேரம் நம்பி விட்டுருப்பீங்க. கரெக்டா? ஸோ புரியுதா இப்போ ஏன் டபுள் இருக்குன்ட்டு? ஃப்ளோட்டை விட உங்களுக்கு பெரிய நம்பர்ஸ் ஹேண்டில் பண்ணணும்னா டபுள் தேவை. இன்ட்டை விட பெரிய நம்பர் வேணும்னா லாங் தேவை. ஆனால் இன்ட்டும் ஃப்ளோட்டும் கம்ப்ளீட்டாக வெவ்வேறு. இன்ட்டுக்கு எப்படி லாங்கோ அந்த மாதிரி ஃப்ளோட்டுக்கு டபுள். ஆனால் இன்ட்டுங்கிறது பாயிண்ட் இல்லாமல் ஒர்க் ஆகுது. இதில் மாடுலஸ் நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியும். ஃப்ளோட்டுங்கிறது வித் பாயிண்ட் ஒர்க் ஆகுது. அதில் மாடுலஸ்லாம் பண்ண முடியாது. இதுதான் மெயின் பேசிக் டிஃப்ரென்ஸ் இன்ட் அண்ட் ஃப்ளோட்டுக்கு. அதை உங்களுக்கு சொல்லித்தரணும் தான் இதை வச்சுருந்தோம். ஓகே, ஸோ இதுக்கான அவுட்புட் ரேஸ் வந்து லிட்ரலி ஒன்றுமே கிடையாது. ஸோ உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? i1 டாட் வேல்யூக்குள்ளே 1ங்கிறது வந்துடும். 1 வந்து டபுள் ஆர் நல் பண்ணுறப்போ அது வந்து 1.0 மாறும். அதுக்கப்புறம் வந்து அந்த 1.0 வந்து × 2 ஆகிறப்போ அது வந்து 2 மாறும். அந்த 2 வந்து 2 ஸ்ட்ரிங்காக மாறுறப்ப இது எல்லாமே 2.0 தான் இருக்கும். ஆப்வியஸாக இதுவும் 2.0வாகவே ஸ்ட்ரிங்காக மாறும். அப்போ இங்கே 2.0 மாறிடும். புரிஞ்சுதானது? ஏன்னா i1 டாட் வேல்யூவில் மாத்திரம் இங்கே மாறிடும். இப்போ இதுவே திரும்ப நடக்கும். இப்போ இங்கே மாறினதுனால இங்கே மறுபடியும் 2.0 வரும். இப்போ நீங்கள் திரும்ப வந்து பட்டன் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா தான் இங்கே ஆப்வியஸாக வரும். அப்போ வந்து இது ஆப்வியஸாக 4.0 மாறும் அண்ட் ஸோ ஆன். இதுவே லூப்பில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். புரியுதானே என்ன சொன்னேன்ட்டு? கிளியராக புரியுது தானே? ஏன்னா நான் பாட்டு நிறைய ஸ்டெப்ஸ் ஸ்கிப் பண்ணி சொன்னேன். உங்களுக்கு புரியுது தானே? இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ யூ ஷுட் see this becoming 2.0. அது டபுளாக மாறுறப்ப 2ங்கிற நம்பராக மாறுறதை வந்து உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியுதா உங்களால்? அதே மாதிரி இங்கே வரப்ப இந்த ஏக்கு பதிலாக நீங்கள் அங்கே 2 பார்க்க முடியுதா? அதை பார்க்க முடிஞ்சாவே யூ வில் பிகம் a வெரி குட் ப்ரோக்ராமர். × 2ங்கிறப்ப அங்கே நீங்கள் 4.0 பார்க்க முடியுதா? வெரி குட். இப்போ அது 2 ஸ்ட்ரிங்காக மாறுறப்ப உங்களால் டபுள் கோட்ஸ் கூட 4.0 பார்க்க முடியும். முடியுது தானே? யூஆர் ஏபிள் டு டூ இட் ரைட் பாய்ஸ்?
சூப்பரா. இப்போ அது மறுபடியும் இங்கே போகிறப்ப இங்கே வந்துடும், அவ்வளோதான். அண்ட் இல் கீப் ஆன் ரிப்பீட்டிங் ஆஸ் யூ கிளிக் த பட்டன், அவ்வளோதான்.